ஏசாயா 51வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு சிறையிருப்புக்குள்ளாடி இருக்கீங்களா? வியாதி, வறுமை, பிரச்சனை, இன்னும் கடன் பாரம், இன்னும் குடும்பத்துல நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, இன்னும் ஏதாவது ஒரு பாவத்தினால வந்த ஒரு சிறையிருப்பு. அந்த பாவத்தை விட்டு விலகி வாழணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா உங்களால முடியல. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சிறையிருப்புக்குள்ளாடி நீங்க இருக்கலாம். இன்னும் இந்த சிறையிருப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க முயற்சி செய்றீங்க. ஆனா உங்களால முடியல. இப்போ நீங்க எடுத்திருக்கிற முடிவு என்னன்னா, இதுதான் என்னோட வாழ்க்கை. இதுலயே நான் வாழ பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனா ஏசப்பா நீங்க இப்படியே வாழ்ந்து, இப்படியே அழிந்து போகணும்னு நினைக்கல. உங்கள அந்த சிறையிருப்புல இருந்து வெளியே எடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதனால தான் ஏசப்பா சொல்றாரு, நீங்க அந்த சிறையிருப்பிலேயே அமிழ்ந்து போக போறதில்ல. அந்த சிறையிருப்பிலேயே நீங்க சாவதும் இல்ல. நீங்க தீவிரமா விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாங்க. ஏன் ஏசப்பா தீவிரமா உங்கள விடுதலையாக்க போறாரு அப்படின்னா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீங்க கஷ்டப்படுறத ஆண்டவரால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு எந்தெந்த சிறையிருப்புல இருந்து விடுதலை வேணுமோ, அத ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா உங்கள நிச்சயமா விடுதலை ஆக்குவார். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.